Taste the Daily. முக்கிய செய்தி. வழக்கறிஞர் தாக்கப்பட்டதை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் வழக்கறிஞர்கள் இன்று போராட்டம் நடத்தி வரும் நிலையில் தேனியில் வழக்கறிஞர் ஒருவர் கடத்தி செல்லப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராதாகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராதாகிருஷ்ணன், விவரங்களை பதிவு பண்ணலாம். நிச்சயமாக பாலாஜி, நேற்று ஓசூர் நீதிமன்ற வளாகத்தில் கண்ணன் என்ற வழக்கறிஞர் சரமாரியாக வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகம் முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதனை கண்டித்து இன்று தமிழ்நாடு முழுவதும் வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய அந்த சுவடு மறைவதற்குள்ளாக தேனி மாவட்டம் போடியைச் சேர்ந்த வழக்கறிஞர் என்பவர் இன்று 4 நபர்களால் காரில் கடத்தி செல்லப்பட்ட சம்பவம் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேனி போடிநாயக்கனூர் சுப்புராஜ் காலனியைச் சேர்ந்தவர் சுரேஷ் என்ற வழக்கறிஞர். இவருக்கும் தேனியைச் சேர்ந்த ஒரு நபருக்கும் வரவு செலவு பிரச்சனை, இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இன்று தேனி மாவட்டம் போடி சிட்னி மைதானம் அருகே அவர் நடைபயிற்சியில் ஈடுபட்டிருந்த போது அவரை மர்ம நபர்கள் 4 பேர் காரில் கடத்தி சென்றதாக போடி நகர் காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து இந்த சம்பவம் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்திய அடுத்து போடி நகர் காவல்துறையினர் இது குறித்து வண்டி பதிவெண்ணை வைத்து தேடி பார்த்த போது அந்த வண்டியானது தேனி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து பெரியகுளம் செல்லும் புறவழிச்சாலையில் சென்று கொண்டிருப்பதை கண்டறிந்து போலீசார் துரத்தி சென்று அந்த வாகனத்தை பிடித்து பார்த்தபோது வழக்கறிஞர் சுரேஷ் என்பவர் கடத்தி செல்லப்படுவதாக கூறினார். இதனைத் தொடர்ந்து வழக்கறிஞர் சுரேஷ் மற்றும் அந்த வாகனத்தில் சென்ற போடியைச் சேர்ந்த அட்டாக் பாண்டி மற்றும் தேனியைச் சேர்ந்த செல்வேந்திரன், சிவனேசன், சண்முகம் ஆகியோரை கைது செய்த போலீசார் போடி நகர் காவல் நிலையத்தில் வைத்து தீவிர விசாரணை நடத்தினர். இதில் வழக்கறிஞரை கடத்தி சென்றது உறுதி செய்யப்பட்டது. இவர்கள் வழக்கறிஞரை கடத்தி சென்று கொலை செய்ய முயற்சி செய்தார்களா என்ற கோணத்தில் போலீசார் விசாரித்து வருகின்றனர். ஏற்கனவே நேற்று வழக்கறிஞர் கண்ணன் என்பவர் ஓசூர் நீதிமன்ற வளாகத்தில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்து தஞ்சாவூரில் ஆசிரியையாக பணிபுரியும் அரசு பள்ளி ஆசிரியை ரமணி என்பவர் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அதே போல தேனி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பத்திரிகையாளர் ஒருவர் சரமாரியாக அரிவாளால் வெட்டப்பட்டு படுகாயங்களுடன் தற்போது சிகிச்சை பெற்று வரும் நிலையில் தற்போது வழக்கறிஞர் ஒருவர் கடத்தி செல்லப்பட்ட சம்பவம் தமிழ்நாட்டில் பொதுமக்கள், குழந்தைகள், பெண்கள் மட்டுமல்லாது வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பத்திரிகையாளர்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத நிலை இருப்பதை உணர்த்துவதாக அமைந்துள்ளது. பாலாஜி, விவரங்களுக்கு நன்றி ராதாகிருஷ்ணன்.